வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். எப்போவுமே காலையில் எழுந்தோடனே சாம்பார் பண்ணுறதா, ரசம் பண்ணுறதா, இல்லை வேறு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இந்த மாதிரி வெந்தயக்கீரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது கூட கருப்பு உளுந்தும் சேர்க்க போகிறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான டேஸ்டியான வெந்தயக்கீரை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நான் ஒரு பேனில் ஒரு கப்பு முழு உளுந்து எடுத்துட்டுருக்குங்க. கருப்பு உளுந்து எல்லாமே ஒரே கப்பால் எடுத்துக்கலாம். இப்போ உளுந்தை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போருங்க. நல்லா செவந்து நல்லா வாசனை வரும். இப்போ நல்லா வறுப்பட்டிருக்கு, தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ அதே பேனில் ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். தோலோடு தான் சேர்த்துக்கிறேன். பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால இன்னும் சீக்கிரமாக வறுப்பட்டுரும். வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆறத்துக்காக. வேர்க்கடலை முழு உளுந்து முதல்ல வறுத்தேன். இப்போ வேர்க்கடலை வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் அதே பேனில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துடலாம். எல்லாமே ஒரே மெஷரிங் கப்பால் ஒரே அளவாக சேர்த்துக்கலாம். உளுந்து, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இல்லை 2 நிமிஷம் ஆகுங்க வறுபடுறதுக்கு. ஏன்னா பேன் நல்லா சூடாக இருக்குது. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு, தனியாக எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ நான் இதே பேனில் ஒரு 12 பீடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப காரம் இருக்காது, கலருக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் குண்டூர் சில்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 7லேருந்து 8 மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வர மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு. பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக வறுபட்டுருச்சு. காரம் இருக்காதுங்க, இது கலருக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து கூடுதலாக எடுத்துட்டுருக்கேன். மிளகாய் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து இந்த மாதிரி பிச்சு அதுலேருந்து இந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டுருக்கேன். நம்ம புளியை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக புளி எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். நான் இதே இதில் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரையை நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். நல்லா ஒரு கட்டு நான் பெரிய கட்டு வெந்தயக்கீரை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தான் ஒரு கப்பு கரெக்டாக அந்த பருப்பெல்லாம் நான் அளந்து எடுத்துட்டேன். வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிளட் சுகரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. இப்போ நல்லா பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா வதக்கியாச்சு வெந்தயக்கீரையை. ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். அந்த க்ரீன் கலர் மாறக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த சூட்லேயே நல்லா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். வெந்தயக்கீரை அப்படியே இருக்கட்டும். நம்ம பருப்பெல்லாம் ஏற்கனவே வறுத்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் இந்த வெந்தயக்கீரை இப்படியே இருக்கட்டும், பேன்லேயே இருக்கட்டும். நல்லா ஆறிடும். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா ஆறிருக்கு. வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா ஆறிருக்கு. இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். வெந்தயக்கீரையை நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். நான் மிளகாய் தான் அப்போ பருப்போடு போட்டால் மிளகாய் அரையாது. இப்போ மிளகாய் நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. நம்ம இது கூட நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பையும் ஒன்றா சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டுருக்கேன், கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நல்லா அரைச்சின்னு வந்தாச்சுங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பருப்பு, மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சின்னு வந்தாச்சு ஸ்மூத் பவுடராக. இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் வெந்தயக்கீரை. அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம் கீரைகளெல்லாம். இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். வெந்தயக்கீரை போட்டு சூப்பராக அரைச்சின்னு வந்தாச்சுங்க. நான் ஒரு தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். உடனே டப்பாவில் போட்டு மூடி வைக்கக்கூடாது. அதனால் நம்ம இது மாதிரி ஆறுறதுக்காக நல்லா ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். நான் இப்போது
வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி வெந்தயக்கீரை பொடி சாதம் காட்டுறேன். நான் இப்போ ப்ரௌன் ரைஸ் தான் சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். இந்த பொடியை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும். தினம் ரசம், சாம்பார் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சுடுற சாதத்தில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி சூப்பரான கீரை பொடி சாதம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் அதே தான் சாப்பிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.